இலங்கையில எந்த நியூஸ் சேனல துறந்தாலும், எந்த வெப்சைட்டுக்குள்ள போனாலும், எந்த நியூஸ நாங்க டிவிலயோ சரி, ரேடியோலயோ சரி பார்த்தாலும், கட்டாயம் அதுக்குள்ள துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நியூஸ் இல்லாம இல்ல. எங்க பார்த்தாலும் ஒரே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களா இருக்கு. நாடு எங்க சார் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் வந்து, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்குமே உருவாகியிருக்கும். என்ன ஒரே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களா நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி கட்டாயம் எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. ஒரு துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரம், அதாவது யுத்த காலத்துல நடந்த மாதிரி இப்பவும் எங்கட நாடு மாறிக்கொண்டிருக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கட்டாயம் எல்லாருக்கும் வந்திருக்கு. இந்த நேரத்தில் போலீசார் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அறிக்கை அப்படின்னு சொன்னால், இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பான ஒரு அறிக்கை. இதில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது 2025 துவங்கினதுலேருந்து இப்போ ஆகஸ்ட் நடந்து கொண்டிருக்குது. இப்போ வரை, அதாவது ஒரு 8 மாதம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளுவோம். இந்த 8 மாதத்துக்குள்ள மொத்தமாக இலங்கையில் 82 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 82 அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு இலக்கம் இல்லையா? ஸோ 82 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இலங்கையில் இதுவரையில் பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 82 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் மொத்தமாக வந்து 44 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போலீசார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த 44 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 48 பேர் வரையில் வந்து இப்போ காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறாங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த 82 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இருக்கு இல்லையா? இந்த 82 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் வந்து ஒரு 62 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு இடையிலான மோதல்கள் அப்படின்னு சொல்லி போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 20 கிட்ட பிற மோதல்களுடன் தொடர்புடையவை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இலங்கையில் அதிகரித்து கொண்டு வர இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பான செய்திகள், அதே மாதிரியான பிரச்சனைகள் எதிர்காலத்தில் இன்னும் அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இது வந்து நாட்டு மக்களுக்கு மறுபடியும் யுத்த காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் போலீசார் இது சம்பந்தமான விஷயங்களோட வந்து இந்த அறிக்கையை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க.